வணக்கம். இன்னைக்கு நாம குடும்பத்தோட செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்தை பத்தி தான் பேச போறோம். அது என்ன மாற்றம், அதை எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான மாற்றம் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுதான் ஜங்க் ஃப்ரீ டே. அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் ஜங்க் உணவுகளை முழுக்க தவிர்த்துட்டு ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு நாள். உடனே உங்களுக்கு தோணும், இது ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா, அதனால என்ன ஆக போகுது அப்படின்னுட்டு. ஒரு நாள் இதை நம்ம செய்யறதுனால நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கான ஆரோக்கிய மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இது முக்கியமாக பயன்படும். அதனால ஒரு நாள் தானே, இதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு நாள் வாரத்துக்கு கட்டாயம் ஒரு ஜங்க் ஃப்ரீ டே அப்படின்னு ஒவ்வொரு வீட்லயும் நம்ம பின்பற்றினாலே போதும், நிறைய மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும். இதுக்கான தேவை என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு ஜங்க் ஃபுட்ஸை விரும்பி சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது பீஸா, பர்கர், நூடுல்ஸ், சிப்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லாம ஒரு மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லேருந்து எல்லாமே கடையில் வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. மிளகாத்தூள், மஞ்சள் தூள் மட்டும் இல்லாம சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாமே நம்ம பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளை தான் பயன்படுத்துறோம். அதுலயும் நிறைய எண்ணெய் இருக்கக்கூடிய உணவுகள், மைதா மாதிரியான உணவுகள், இனிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமா விரும்பி சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கு. இந்த மாதிரியான உணவுகள்ல பொதுவா பார்த்தோம்னா வைட்டமின் சத்துக்கள், மினரல் சத்துக்கள், நார் சத்துக்கள்னு எதுவுமே இருக்கிறதும் கிடையாது. இப்போ இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கே உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள், நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கவனக்குறைவு மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. அதே மாதிரி பெரியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீரிழிவு, ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ரத்த அழுத்தம் மாதிரியான தொந்தரவுகளை இன்னைக்கு அதிகரிச்சுட்டே இருக்கிறதுக்கு இது முக்கியமான காரணமா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே நல்ல ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது. அதுவும் நம்ம நாக்கில் வைக்கும் பொழுதே அதனுடைய சுவை நமக்கு ஒரு இன்ஸ்டன்டான டேஸ்ட் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அது பார்த்தோம்னா லைஃப் லாங் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளாகவும் இருக்கு. அதனால இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஜங்க் ஃப்ரீ டே பின்பற்றினாலே போதும், நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். சரி, இதை எப்படி செய்யறது, இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த நாளை ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு ஜங்க் ஃப்ரீ டேவா வச்சுக்கலாம். வார நாட்கள்ல தான் முடியும் அப்படின்றவங்க வார நாட்கள்லயும் வச்சுக்கலாம். இல்ல வார இறுதி நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை தான் முடியும் அப்படின்றவங்க சனி ஞாயிற்றுக்கிழமைகள்லயே இந்த மாதிரி ஜங்க் ஃப்ரீ டேவை தொடர்ச்சியா பின்பற்றலாம். இதுக்கு முழுக்க நம்மளுடைய மொத்த குடும்பமும் இந்த ஜங்க் உணவுகள் இல்லாம ஒரு நாள் இருக்கணும் அப்படின்றது தான். அப்போ அந்த நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இந்த ஜங்க் உணவுகளை, அதாவது சத்தற்ற உணவுகளை எடுத்துக்காம இருக்கிறது சிறந்தது. அப்போ என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்க கூடாது. வீட்லயே நம்ம பாரம்பரியமா ஆரோக்கியமா தயாரிக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே சாப்பிடுறது தான் இந்த ஜங்க் ஃப்ரீ டேயோட முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அதே மாதிரி நம்ம ஆரோக்கியத்தை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இருக்கும்பொழுது மட்டும்தான் ஒவ்வொரு வாரமும் அதை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெரிய செலவுகள் செய்யாம நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளையும் ரொம்ப சாதாரண விலைகளில் கிடைக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கிறது சிறந்தது. சரி, இப்போ இப்படி இந்த ஜங்க் ஃப்ரீ டேவை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை உணவுல நிறைய பேர் சாப்பிடக்கூடிய அந்த பிரெட் இல்லைன்னா ஒரு கார்ன்ஃபிளேக்ஸ் மாதிரியான உணவுகள் தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக கேழ்வரகுல செய்யக்கூடிய தோசை, இல்லைன்னா கேழ்வரகு, கம்பு மாதிரியான சிறுதானியங்கள்ல செய்யக்கூடிய இட்லி எடுத்துக்கலாம். இல்ல ஊத்தப்பம் மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். இல்ல பொங்கல் மாதிரியான உணவுகள், அப்படி இல்லைன்னா கேழ்வரகு, கம்புல செய்யக்கூடிய கூழ் எடுத்துக்கிறது சிறந்தது. அதே மாதிரி அந்த நேரத்துல வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தினா காஃபியோ டீயோ தவிர்த்துட்டு சுக்குமல்லி காஃபி இல்லைன்னா பானகத்தை எடுத்துக்கிறது சிறந்தது. காலை உணவுல இந்த மாதிரி உணவுகள் இல்லாம முடிஞ்சதுன்னா பழங்களை அதிகமா எடுத்துக்கிறதும் சிறந்தது. இப்ப மதிய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான உணவுகள் மட்டும் இல்லாம பீஸா மாதிரியான உணவுகளையும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. இதை அந்த நாள் முற்றிலும் தவிர்த்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளான சாதம், சாம்பார், ரசம், பொரியல், அதோட பச்சை பயிறு சுண்டல், காராமணி சுண்டல், கொண்டை கடலையில செய்யக்கூடிய சுண்டல், இதை எடுத்துக்கிறது சிறந்தது. இதோட நீர்மோர் எடுத்துக்கிறது சிறந்தது. இப்ப மாலை நேரத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது சிப்ஸ், பிஸ்கெட், மைதால செய்யக்கூடிய தின்பண்டங்களை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக சுண்டலோ இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை, பழங்கள், பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப இரவு உணவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இரவுல நிறைய பேர் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுத்துக்கிறதும் இல்லைன்னா அசைவ உணவுகள், ஃப்ரைட் சிக்கன் மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறதும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு. இதை தவிர்த்துட்டு
நிறைய காய்கறிகள் சேர்த்த ஒரு உப்புமாவோ இல்லைனா கம்பு கேழ்வரகுல செய்யக்கூடிய தோசை அடை மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது மட்டும் இல்லாம அந்த ஒரு நாள் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்தாம மண்பானை குடிநீர் எடுத்துக்கலாம். அந்த நாள் தொலைக்காட்சி இல்லைன்னா தொலைபேசியை அதிகமா பயன்படுத்தாம பாரம்பரிய விளையாட்டுகளை குடும்பத்தோட சேர்ந்து விளையாடலாம். உதாரணத்துக்கு பல்லாங்குழி, பரம்பபதம் இந்த மாதிரியான விளையாட்டுகளை அந்த ஒரு நாள் நம்ம குடும்பத்தோட சேர்ந்து விளையாடலாம். அப்படி இல்லைன்னா தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்துல குடும்பத்தோட சேர்ந்து அதிக நேரத்தை செலவழிக்கலாம். அப்படி இல்லைன்னா குடும்பத்தோட சேர்ந்து ஒரு நடைப்பயிற்சி போறது சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு உதவும். இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு நம்மளுடைய குழந்தைகளினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி நீண்ட நாள் இருக்கக்கூடிய நிறைய உடல் உபாதைகளை சீராக்குறதுக்கு ஒரு ஆரம்பமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம குடலை சுத்தம் செய்யக்கூடியதாகவும் உடல் சுறுசுறுப்பா இயங்குறதுக்கும் இது உதவும். சின்ன மாற்றம் தான், ஆனா இது நம்மளுடைய குடும்பத்துக்கே ஒரு பெரிய முதலீடாகவும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு நாள் நம்ம ஒரு ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதாகவும் வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இருக்கும். அதனால வரக்கூடிய இந்த வாரத்திலேருந்து இந்த ஒரு ஜங்க் ஃப்ரீ டே ஆரம்பிங்க. ஜங்க் ஃப்ரீ டே பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.